மாநில சுயாட்சி எங்களை போல போற்றி போயணக்கூடியவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லி பல பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் திமுக அரசும் அதனுடைய முதலமைச்சரான ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள்? அப்பெல்லாம் மாநில சுயாட்சியை பற்றி உங்களுக்கு தோணவே இல்லையா? 50 ஆண்டு காலமா பேசிட்டு தானே இருக்காங்க மாநில சுயாட்சி. அதைத்தான் நானும் சொல்றேன். 50 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறீங்க. மாநில சுயாட்சின்னு பேசுறீங்கல்ல, இதுக்கு நீங்க வந்து காரணகர்த்தாவா? கிடையாது. இந்த யோசனையை முதலாக முன்வைத்தது ஐயா மாப்போசி. சுய நிர்ணய உரிமை பெற்ற ஒரு நாடாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியா அவர் நடத்தின தமிழ் முரசு இதழில் கட்டுரைகளை எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஐயா ஈவேராவோ ஐயா அண்ணாதுரையோ என்ன கேட்டாங்க? இந்த சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்காரு. அவர் அரையனா கேட்கிறாரு, நாங்க காலனா தான் கேட்கிறோம் அப்படிங்கிற நக்கல். கடைசியில் நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்க? அதே கால்னாவுக்கு தானே வந்து சேர்ந்தீங்க. தமிழ்நாட்டை தாண்டி திராவிட நாடு அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஐயா ஈவேராவோ அண்ணா அவர்களோ ஒரு இன்ச்சு வடக்கு நோக்கி நகர்த்தவே கிடையாது. ஒரே ஒரு முறை 41 42லயோ ஐயா ஈவேரா மட்டும் இந்த திராவிட நாடு தொடர்பாக பரப்புரை செய்வதற்கு ஆந்திராவுக்கு போனார். அங்க இருந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பு. மகா துஷ்ட நாயக்கன் நம்முடைய நாட்டிற்கு வருகிறான், அவன் உள்ள வரக்கூடாது. இதெல்லாம் அவங்க ஆமா இதெல்லாம் அவங்க சொன்னது, ஒருமையில பேசினது. நான் ஒன்னும் ஐயாவை திட்டல. இப்ப புதுசா ஒரு குழு அமைச்சிருக்கீங்களா? யார் அந்த குழுவின் தலைவர்? குரியன் ஜோசப். இன்னொருத்தர் இருக்கிறார் அசோக் வர்தன் ஷெட்டி. மூன்றாவதா ஒரு நபர், அவர் மட்டும்தான் தமிழர். அதாவது தமிழ்நாட்டிற்கு மாநில சுயாட்சியை வகுப்பதற்காக நீங்க ஒரு குழுவை போட்டு இருக்கிறீங்க. அந்த குழுவின் தலைவர் வந்து ஒரு மலையாளி. இதுவே மாநில சுயாட்சி என்கின்ற தத்துவத்திற்கு எதிரானது. இதுதான் திராவிட புத்தி அப்படிங்கிறது. தமிழ்நாடு முழுக்க பல திரையரங்குகள் வந்து ஜட் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து முற்றுகையிட்டு நாம் தமிழர் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. நம்முடைய போராளிகளை சமூக விரோதிகள், தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது அது சிரிப்பு தான் இருந்துச்சு. இந்த ஹீரோ போய் அவங்களை அடிக்கிறாரா? ஆமா, ஹெவி மெஷின் கன்னை பிடிச்சி 10 ரவுண்டு சுட்டி காட்டு. அந்த ரீகாயில் வெலாசிட்டியை உன்னால சமாளிக்க முடியுமா? நீ வந்து எங்கள்ல 10 பேர் அடிச்சு இழுத்துட்டு போற. தலையெழுத்துறா இதெல்லாம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் ஊடகவியலாளர் திரு மயிலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம். நீங்க? நல்லா இருக்குண்ணே. மகிழ்ச்சி. தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கே முன்னோடியாக இருக்குது. எங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் கற்றுக்கோங்க. மாநில சுயாட்சி எங்களை போல போற்றி போயணக்கூடியவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காருன்னு சொல்லி பல பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை விமர்சனம் பண்ணிட்டுருங்க. ஏன், எதற்காண்டி? இல்லை, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ மாநில சுயாட்சியை பற்றி ஆராய்வதற்காக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதியான குரியன் ஜோசப் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை போட்டு இருக்கிறார். 3 பேர் கொண்ட குழுவை போட்டு இருக்கிறாரு. கடந்த 4 ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் திமுக அரசும் அதனுடைய முதலமைச்சரான ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள்? அப்பெல்லாம் மாநில சுயாட்சியை பற்றி உங்களுக்கு தோணவே இல்லையா? இல்லை, 50 ஆண்டு காலமாக பேசிட்டு தானே இருக்காங்க மாநில சுயாட்சி. அதைத்தான் நானும் சொல்கிறேன். 50 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த உடனேயே மாநில சுயாட்சியை பற்றி ஆய்வு செய்வதற்காக நாங்கள் ஒரு குழுவை போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கையை தட்டி வரவேற்று இருப்பேன். சரியா? ஆனால் 4 வருஷம் சும்மா இருந்துட்டு தேர்தல் வர்றதுக்கு இன்னும் சரியாக ஓராண்டு இருக்கும்போது நாங்கள் மாநில சுயாட்சியை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழு அமைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பார்க்கறது? இல்லை, நான் முடிச்சிடறேன். இது வந்து மாநில நலனின் மீதும் மாநில உரிமைகள் மீதும் இருக்கின்ற அக்கறை கிடையாது. தேர்தல் வரப்போகுது, அதுக்காக ஒரு விளம்பரம் வேணும். இங்கே பாருங்க, நாங்கள் தான் மாநில உரிமைகளை பாதுகாக்க உண்மையாக போராடுறோம், அதுக்காகவே சிறப்பாக மறுபடியும் மாநில சுயாட்சியை பற்றி ஆராய்வதற்காக குழு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் மத்தியில் வெற்று பரப்புரை செய்வதற்காக
கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். மக்கள் மத்தியில் வந்து பரப்புரை செய்யணும், அவங்க ஏதோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், இல்லை புதிதாக ஏதாவது இலவசம் சொல்லி போட்டிருந்தா தேர்தலுக்காண்டி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மாநிலத்தோட உரிமையை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றி குழு அமைக்கிறாங்கன்னா இது பெரும்பாலும் மக்கள் மத்தியில் போய் சேரப்போகிறது கிடையாது. ஊடகங்கள் வந்து பேசுவாங்க, படிக்கிறவங்க இல்லை அவங்களுடைய முற்போக்குவாதிகள் இதை வந்து ஏற்றுக்கிட்டாலும் இது குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் போகாது. ஒரு இலவசங்கள் கொடுத்தா தானே போகும். இது எப்படி தேர்தல் நாடகம் நம்ம எடுத்துக்கிற முடியும்? இல்லை, இப்போ வெறும் இலவச திட்டங்களை வச்சு மட்டும் நீங்கள் எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்திட முடியாது. உங்களுக்கு சொல்கிறது புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பல கட்ட மக்கள், பல தரப்பு மக்களுக்கும் நாங்கள் வந்து இந்த மாநில உரிமைகளுக்காக போராடுறோம் அப்படின்னு காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல அதிருப்திகளுக்கு மக்கள் ஆளாகியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மேலேயும் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் மேலேயும் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அதை ஈடுகட்டுறதுக்காக எவ்வளவோ திட்டங்களை இவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு கடந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது அதுலேயும் கூட பல சலுகைகள் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் அது மட்டுமே இவங்களுக்கு பத்தலை. நீங்கள் வந்து அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சரிக்கிட்டீங்க, இந்த இடத்துல மாநில உரிமையை பாதுகாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இந்த விமர்சனங்களை முன்வைக்கின்றவர்களின் வாயை அடைப்பதற்காக இப்படி ஒரு ஸ்டண்ட்டை ஐயா ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிறாரே ஒழிய மற்றபடி அவருக்கு மாநில சுயாட்சி மீதும் மாநில உரிமைகள் மீதும் உண்மையாக எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி நாங்க தான் 50 ஆண்டுகளாக பேசிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு அவர் அமைச்சர் துரைமுருகன் கூட சொல்லியிருந்தாரு. கருணாநிதி இந்த அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னாரு? கருணாநிதி அவர்கள் இந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நான் வந்து அந்த சட்டசபையில் பேசினேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றும் போது அந்த சட்டசபையில் பேசுறேன், உதயநிதி நிறைவேற்றும் போது நான் பேசுவேன். இது வந்து திமுக மாநில சுயாட்சி அதான்ப்பா. ஐயா துரைமுருகன் அவர்கள் 1974 ராஜமன்னார் குழு கொடுத்த பரிந்துரையை முன்வைத்து கருணாநிதி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த முதல் மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஆதரித்து பேசினார். இந்த 2025 ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சிக்காக குழு அமைப்பேன் என்று அறிவித்த போது அதையும் ஆதரித்து பேசி இருக்கிறார். நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினும் வந்து இதையே சொல்லுவார், அப்பையும் ஐயா பேசுவார். அப்ப எல்லா காலத்திலையும் கருணாநிதி குடும்பமும் திமுகவும் இந்த மாநில சுயாட்சியை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதை செயல்படுத்த மாட்டாங்க. ஐயா துரைமுருகனும் அதையெல்லாம் ஆதரிச்சு மட்டும் பேசிக்கிட்டு தான் இருப்பாரே தவிர அதையெல்லாம் சட்டப்பூர்வமாக மாற்றி நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படிங்கறத தான் ஐயா துரைமுருகனோட பேச்சில இருந்து நாம புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப 1974 முதல் முறையா தீர்மானம் போட்டீங்கல்ல, எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாநில சுயாட்சியை உங்களால கொண்டு வர முடியல? என்ன சிரமம் இருக்கு போது? இல்ல மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இவங்க இங்க ஒருவேளை காங்கிரஸ் இப்ப ஆட்சியில இருந்ததா இவங்க எடுத்திருக்கலாம்ல. இவங்க 2 பேரும் கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. இவங்க தான் எல்லாரு கூடயும் ஆட்சியில இருந்தாங்களே, எல்லாரு கூடயும் கூட்டணியிலையும் இருந்தாங்களே. இப்ப கடந்த கால வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1974 ஐயா கருணாநிதி தீர்மானம் போட்டுட்டார். அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸிற்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாரு? ஒண்ணுமே கிடையாது. 74 தீர்மானம் கொண்டு வராரு. அதற்கு அடுத்த கொஞ்ச காலத்திலேயே எமர்ஜென்சி வந்துடுது. இவரோட ஆட்சியவும் கலைச்சிடுறாங்க. அடுத்து எம்ஜிஆர் ஆட்சி வருது. 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆட்சி தான் நடக்குது. அவருக்கும் மாநில சுயாட்சி மீது எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அவங்களும் அதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எம்ஜிஆர் இறந்த பிறகு மறுபடியும் ஐயா கருணாநிதி முதலமைச்சராக ஆனாரு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விபி சிங் ஒன்றியத்தில் பிரதமரான உடனே அவர் கூட கூட்டணியில் இருந்தார். விபி சிங் மட்டும்தான் ராஜமன்னார் குழு கொடுத்த பரிந்துரையில் இருக்கின்ற அந்த ஆய்வறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட பரிந்துரை இருக்கு. அது என்னன்னா, மாநிலங்களுக்கு இடையில ஒரு குழு அமைக்கணும். இப்ப ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ கொண்டு வருது அப்படின்னா இந்த மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் வந்து அதை கலந்து ஆலோசிக்கணும். இவங்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்தாதான் அது இந்தியா முழுமைக்கும் நடைமுறைக்கு வரும். ரொம்பவே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு பரிந்துரை. இந்த மாநில கவுன்சிலை நடைமுறைக்கு கொண்டு வந்தது விபி சிங்கோட ஆட்சி தான். இந்த ஒரே ஒரு பரிந்துரையை மட்டும்தான். ஆனால் அந்த கவுன்சிலும் இப்போ செயல்படுதா அப்படின்னு தெரியல. அதை போட்டாங்களே ஒழிய இன்னைக்கு வரைக்கும் அந்த கவுன்சில் செயல்பட்ட மாதிரி எங்கேயுமே நான் படித்தது கிடையாது. அப்படி கடந்த காலத்தில் ஐயா கருணாநிதிக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. விபி சிங்குக்கு அழுத்தம் கொடுத்து மாநில சுயாட்சியை கொண்டு வந்திருக்க முடியும். சரி, அவரை விட்டுருங்க. அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த
நரசிம்மராவ், வாஜ்பாய் ஆட்சியவே இவர் தான் தாங்கி பிடிச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ், மன்மோகன் சிங் தலைமையிலான 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி. திமுக அதில் முக்கியமான கூட்டணி கட்சி. தெற்குல இருந்து காங்கிரஸ் கட்சியை தூக்கி பிடிச்சி நிறுத்தினதே திமுக தான். அப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஐயா கருணாநிதி நினைத்திருந்தால் இந்த மாநில சுயாட்சியை சாதித்து காட்டி இருக்க முடியும். ஆனா அன்னைக்கெல்லாம் இவர் அமைதியா இருந்துட்டார். ஏன் அப்படின்னா தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும், தன்னுடைய பதவி நாற்காலியை காப்பாத்திக்கணும், தான் ஊழல் செய்து சேர்த்து வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமானம் வைத்தவர் ஐயா கருணாநிதி. ஆனா உடன்பிறப்புகள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாநில உரிமைக்காண்டி 2 முறை ஆட்சி கலைக்கப்பட்டது எங்களுடைய ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. என்ன நீங்க மாநில உரிமையை கேட்டதுனால உங்க ஆட்சியை கலைச்சிட்டாங்களா? இல்ல அதுதானே உண்மை இல்லையா? அதெல்லாம் கிடையாது. எமர்ஜென்சி நேரத்துல பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. அதே தான் இவருக்கும். இவர் மாநில உரிமையை கேட்டதுனால ஒன்னும் ஆட்சியை கலைக்கல. சரியா? இன்னமும் இந்த பொய் வரலாற பேசவே கூடாது. சரி, ஓகே, நான் என்ன கேட்கிறேன், இந்த மாநில சுயாட்சின்னு பேசுறீங்கல்ல, இதுக்கு நீங்க வந்து காரணகர்த்தாவா, நீங்க மூலவரா, நீங்க தான் இந்த யோசனையை கொண்டு வந்தீங்களா? கிடையாது. இந்த யோசனையை முதலாக முன்வைத்தது ஐயா மாப்போசி, சிலம்பு செல்வர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள். 1944 வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்துல கலந்துகிட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்க, பெல்லாரி சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில இருக்கும்போது அவர் சங்க இலக்கியங்களை படிக்கிறாரு, தமிழர் வரலாற்றை படிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வருது, சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தமிழ்நாடு எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக அது இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறார். சிறையில இருந்து அவர் யோசித்து கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற திட்டம். அந்த நேரத்துல வந்து திராவிட நாடு வேணும், அதுதான் மிகப்பெரிய துரோகம். நீங்க குறிப்பிட்டது திராவிட நாடு. இருங்க நான் சொல்றேன். அப்ப 44 ஐயா மாப்போசி அவர்கள் இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாரு. சரிங்களா? இந்தியா வந்து ஒரு ஃபெடரேஷனா இருக்கணும், அதுல தமிழ்நாடு வந்து முழு சுயாட்சி பெற்ற சுய நிர்ணய உரிமை பெற்ற ஒரு நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ஒரு அரசியலமைப்பு சட்டமே வேணும். முக்கியமான துறைகளான வெளியுறவுத்துறையை கூட அவர் வந்து விட்டு கொடுக்க தயாரா இல்லை. நாணயம் அச்சிடுதல், அதன் பிறகு வந்து தொடர்வண்டி, அதை கூட போனா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாரு. அதன் பிறகு பாதுகாப்பு, இது மட்டும்தான் ஒன்றியத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். வெளியுறவுத்துறை கூட மாநிலத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும். தமிழ்நாடு நினைச்சா மட்டும்தான் இன்னொரு நாட்டோட அவர் நாடுன்னு குறிப்பிட்டது இன்னொரு மாநிலத்தை தான். தமிழ்நாடு நினைத்தால் மட்டும்தான், தமிழ்நாடு விருப்பப்பட்டால் மட்டும்தான் இன்னொரு நாட்டுடன், அதாவது கன்னட நாட்டுடன், தெலுங்கு நாட்டுடன், மலையாள நாட்டுடன், வேறு சில வெளிநாடுகளுடன், அதாவது பிரசன்ட்ல மாநிலங்களா இருக்கு, தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியா அவர் நடத்தின தமிழ் முரசு இதழில் கட்டுரைகளை எழுதிக்கிட்டே இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஐயா ஈவேராவோ ஐயா அண்ணாதுரையோ என்ன கேட்டாங்க? சட்டமன்றத்தில் அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்காரு, அவர் அரையனா கேட்கிறாரு, நாங்க காலனா தான் கேட்கிறோம் அப்படிங்கிற நக்கலு. கடைசியில் நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்க? அதே காலனாவுக்கு தானே வந்து சேர்ந்தீங்க. இப்ப மாப்போசி தெளிவா வந்து தமிழ்நாட்டோட எல்லை வந்து வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அப்படின்னு நிர்ணயிச்சு இது வந்து முழு சுயாட்சி பெற்ற ஒரு பகுதியாக இந்தியாவுடன் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? அந்த காலகட்டத்தில் தனி தமிழ்நாடு, திராவிட நாடு கேட்டாங்க. ஐயா ஈவேரா அவர்கள் எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் பயன்படாத அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்தை தனி நாடாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது தமிழர்களுக்கு மட்டுமே ஆன பகுதியா? அதுல ஆந்திரர்களோட நிலப்பரப்பு இருந்துச்சு, கன்னடர்களோட நிலப்பரப்பு இருந்துச்சு, மலையாளிகளோட நிலப்பரப்பு இருந்துச்சு. அவெல்லாம் எப்படி உன் கூட சேர்ந்து தனி நாடா பிரிஞ்சு வர்றதுக்கு ஒத்துக்குவான்? இப்ப கன்னடர்களோட நிலப்பரப்புன்னு எடுத்துக்கிட்டா மைசூர் சமஸ்தானத்தை தவிர மற்ற எல்லாம் இருந்துச்சு. நீ மைசூர் சமஸ்தானத்தை விட்டுட்டு என் கூட வந்துரு அப்படின்னா கன்னடம் ஒத்துக்குவானா? ஈவேரா அவர்கள் வந்து தொடர்ந்து இதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் பேச்சுவார்த்தை தலைவர்கள் தயார் செய்ய ரொம்ப தப்பு. யார் சொன்னது உங்களுக்கு? அவங்க சொல்றாங்க. தமிழ்நாட்டை தாண்டி இந்த திராவிட நாடு அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஐயா ஈவேராவோ அண்ணா அவர்களோ ஒரு இன்ச்சு வடக்கு நோக்கி நகர்த்தவே கிடையாது. ஆந்திராவிற்கோ கர்நாடகாவிற்கோ கேரளாவிற்கோ சென்று அவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு பரப்புரைகளையும் செய்ததே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஐயா ஈவேரா வந்து மெட்ராஸ் மாகாணத்தை தனி திராவிட நாடா கேட்டார். 49 அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கி தனியா போகும்போது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களையும் சேர்த்து தனி திராவிட நாடு கேட்டார். அதுதான் நீங்க சொல்ற 1 ரூபாய்.
மாப்போசி வந்து கால்னா கேட்கிறாராம், தமிழ்நாட்டை மட்டும் கேட்கிறாராம். இவரு 4 நாளையும் சேர்த்து ₹1 கேட்கிறாராம். சரி கேட்டீங்கல்ல, தமிழ்நாட்டை தாண்டி எந்த ஒரு மாநிலத்துக்கு போய் நீங்க இது தொடர்பா பரப்புரை பண்ணீங்க? எங்கேயுமே ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல கூட பண்ணது கிடையாது. ஒரே ஒரு முறை 41 42லயோ ஐயா ஈவேரா மட்டும் இந்த திராவிட நாடு தொடர்பாக பரப்புரை செய்வதற்கு ஆந்திராவுக்கு போனார். அங்க இருந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பு. மகா துஷ்ட நாயக்கன் நம்முடைய நாட்டிற்கு வருகிறான், ஆந்திரர்களுக்கு உண்டான நிலப்பரப்பை திருடி தமிழ்நாட்டுடன் சேர்க்க பார்க்கிறான், அவன் உள்ள வரக்கூடாது. இதெல்லாம் அவங்க, ஆமா இதெல்லாம் அவங்க சொன்னது, ஒருமையில பேசுனது. நான் ஒன்னும் ஐயாவை திட்டல. இப்படி ஆந்திரர்கள் ஈவேராவுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது. மகிஷாசுர மர்தினி பலி கேட்கிறாள் அப்படின்னு மிரட்டுறாங்க. உள்ள வராத பலி கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆந்திரர்கள் மிரட்டினாங்க. அன்னைக்கு பயந்து போய் வந்தவர் தான். அதுக்கப்புறம் ஆந்திரா பக்கமே அவர் தலை வச்சு படுக்கல. தமிழர்களைத்தான் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. தனித்தமிழ்நாடு கேட்காதீங்க, தனித்தமிழ்நாடு கேட்டீங்க அப்படின்னா அது நம்முடைய சக்தியை குலைச்சிரும். அது யார்? அது நாமன்னா அவர் சொல்றது தெலுங்கர், கன்னடர், மலையாளி, தமிழர், இவங்க எல்லாருடைய சக்தியை குலைச்சிருமா. அதாவது வந்து மித்திர பேதத்தை உருவாக்குறோமா. தனித்தமிழ்நாடு கேட்டு மித்திர பேதம், அதாவது நட்பு முரணை உருவாக்குறோமா. இப்படி எல்லாம் ஐயா ஈவேரா பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ஒரே குரல்ல ஒன்னு தனித்தமிழ்நாடு கேட்டு இருந்தாலோ, இல்லைன்னா ஐயா மாப்போசி முன்வைத்த மாநில சுயாட்சியை கேட்டு இருந்தாலோ, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நிச்சயம் கிடைச்சிருக்கும். ஆனா அன்றைக்கு மொத்தத்தையும் கெடுத்து விட்டது ஈவேராவும் அண்ணாவும். எல்லாத்தையும் கெடுத்துட்டு 1962 நேரு பிரிவினை தடை சட்டத்தை கொண்டு வந்த உடனே அதுக்கு பயந்துகிட்டு அதனால் வரை இவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்த திராவிட நாட்டை கைவிட்டுட்டு கடைசியில எங்க வந்தாங்க? மாநில சுயாட்சிக்கு வந்தாங்க. இதைத்தான அவர் அன்னிலிருந்து சொல்லிக்கிட்டு மாநில சுயாட்சி நாங்கள் மீட்டு எடுத்திருக்கோம். அதற்கு உதாரணம் வந்து ஆளுநருடைய வாள் வந்து ஒட்ட நறுக்கப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றமே அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதெல்லாம் வேற விவாதம், வரவேற்கிறோம். சரியா? இப்ப அதுக்கும் கூட நாம ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கு. ஆளுநருக்கு நாங்கள் வந்து சில மசோதாக்களை அனுப்புகிறோம், அவர் வந்து கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு கால வரையறையும் இல்லாமல் நீண்ட நாட்கள் கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறாரு, திடீர்னு நாங்கள் அனுப்பின மசோதாவை திருப்பி அனுப்பிடுறாரு, இப்படியெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மட்டும் மாநில சுயாட்சி மசோதாவை 1974 நிறைவேற்றி இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் இப்போ வந்திருக்காதே. இல்லை, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்த போதே விபி சிங் ஆட்சி காலகட்டத்திலோ, நரசிம்மராவ் ஆட்சி காலகட்டத்திலோ, அல்லது வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்திலோ இந்த மாநில சுயாட்சி தொடர்பான சட்ட திட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதே. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு ஜெயிச்சுட்டு பெருமையா பேசுறீங்க. விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்தது நீங்க. அந்த வரலாறையும் சேர்த்து பேசணும். அன்னைக்கெல்லாம் வாயில கையை வச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு நாங்க தீர்மானம் போட்டுட்டோம். சரி, தீர்மானம் போட்டீங்கல்ல, இப்ப புதுசா ஒரு குழு அமைச்சிருக்கிறீங்களா, அதுல என்ன வேலையை பார்த்து விட்டு வச்சிருக்கிறீங்க? யார் அந்த குழுவின் தலைவர்? ஒரு நீதிபதி. அவர் பேர் என்ன? குரியன் ஜோசப். இன்னொருத்தர் இருக்கிறார் அசோக் வர்தன் ஷெட்டி. மூன்றாவதா ஒரு நபர், அவர் மட்டும்தான் தமிழர். ஒரு மலையாளி இந்த குழுவுக்கு தலைமை தாங்குறாரு. இன்னொரு துணை தலைவர் ஒரு கன்னடர். அதாவது தமிழ்நாட்டிற்கு மாநில சுயாட்சியை வகுப்பதற்காக நீங்க ஒரு குழுவை போட்டு இருக்கிறீங்க. அந்த குழுவின் தலைவர் வந்து ஒரு மலையாளி, துணைத் தலைவர் வந்து ஒரு கன்னடர். இதுவே மாநில சுயாட்சி என்கின்ற தத்துவத்திற்கு எதிரானது. எனக்கு மாநில சுயாட்சியை பற்றி ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்ட வல்லுநருமே இல்லையா? ஏன் மாநில, அதாவது வந்து அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து தான் ஆள் வரணுமா? இதுதான் திராவிட புத்தி அப்படிங்கிறது. நீண்ட நெடிய காலமாக இவங்க இதே வேலையைத்தானே பாக்குறாங்க. ஐயா ஈவேராவை எடுத்துக்கிட்டா அவர் கேட்கலையா, தமிழ உனக்காக போராடுறதுக்கு எவன் வந்தான்? மலையாளி டிஎம் நாயர் வந்தான், தெலுங்கு தியாகராய செட்டியார் வந்தான், கன்னடா நான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன் அவருக்கு வந்து நடேசனார் வந்து கண்ணுக்கு தெரியலையா? நடேசனார் தானே டிஎம் நாயரையும் தியாகராய செட்டியாரையும் கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு நீதி கட்சியை உருவாக்குனாரு. அப்ப என்னன்னா, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநில சுயாட்சியை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு மலையாளி கன்னடனை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஒரு தமிழரை கூப்பிட்டுட்டு வந்து தலைமை பொறுப்புல உட்கார வைங்க. மனசே வராது இந்த திராவிடர்களுக்கு, அதுக்கெல்லாம் மனசே வராது. அப்ப இந்த மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுறது எல்லாமே பசப்பு வார்த்தைகள். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அடிக்கிற ஸ்டண்ட். ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நேற்று தமிழ்நாடு முழுக்க பல திரையரங்குகள் வந்து ஜட் திரைப்படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து முற்றுகையிட்டு நாம் தமிழர் வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க. ஒரு திரைப்படத்தை ஏன் வந்து முற்றுகையிடணும்? தொடர்ந்து வந்து ஏற்கனவே கேரளா ஸ்டோரிக்கும் இதே மாதிரி பண்ணாங்க, இப்பயும் பண்ணுறாங்கன்னு சொல்லி பொதுப்பக்கம் பார்வையில் ஒரு அதிருப்தி இருக்குது. என்ன விளக்கம் கொடுக்கும்? திரைப்படமாக இருந்தால்
நாம் அதை எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா ஒன்று அது என்னை வந்து மகிழ்விக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், இல்லைனா இந்த சமூகத்திற்கு தேவையான ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுமே இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தையோ மதத்தையோ ஒரு இனத்தையோ மொழியையோ இழிவுபடுத்தும்படி காட்சியோ வசனங்களோ அமைக்கப்பட்டு இருந்தால் அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? அது நமக்காக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்காக இருக்கட்டும், யாருக்கு நடந்தாலும் பாதிப்பு தானே. திரைப்படம் என்பது வெறும் ஒரு பொழுதுபோக்கிற்கான அம்சம் மட்டும் கிடையாது. படத்தை படமா மட்டும் பாருங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா இந்த விஷயத்தை கடந்து போயிட முடியாது. திரைப்படம் என்பது இந்த சமூகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு காலத்துல நான் இப்ப சமீபத்துல கூட ஒரு இடத்துல பேசினேன். ஒரு காலத்துல இந்த சமூகத்துல குடிக்கிறவன் கெட்டவன். புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் வில்லன் தான் குடிப்பார், வில்லன் தான் புகைப்பிடிப்பார். ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படங்கள்ல எந்த இடத்துலயும் குடிச்சிருக்கவே மாட்டாரு, புகைப்பிடிச்சிருக்கவே மாட்டாரு. கெட்ட பழக்கங்களே கதாநாயகனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? கதாநாயகன் கதாநாயகி எல்லாருமே குடிக்கிறாங்க, கதாநாயகனோட நண்பர்கள் எல்லாருமே குடிக்கிறாங்க. குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறதே கேஷுவலா மாறிடுச்சு, அது ஒரு ஸ்டைலா மாறிடுச்சு. குடிக்கிறதுலயே கேஷுவல் ட்ரிங்கிங் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறானுங்க. நான் வந்து குடிகாரெல்லாம் கிடையாது, அப்பப்ப கேஷுவலா குடிப்பேன். ஏய் எப்படி குடிச்சாலும் குடிதான்டா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சமூகத்தில் வருவதற்கு திரைப்படங்களும் அதில் காட்டப்படுகின்ற காட்சிகளும் மிக முக்கிய காரணமாக இருந்தது. காதல் தோல்வியா உடனே சரக்கடி தம்மடி, வேலை கிடைச்சிருச்சா மச்சான் ட்ரீட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காட்சி, அதுக்கு வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைக்கப்பட்டு இருக்கும். இதை பார்க்குற ஒருத்தனுடைய ஒரு இளைஞனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஓ இதெல்லாம் செஞ்சா தப்பு இல்லை போல அப்படின்னு நினைப்பானா மாட்டானா? கண்டிப்பா நினைப்பானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 2003 இருந்து 2010 வரைக்குமே டாஸ்மார்க்கோட வருமானம், ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது அதிகபட்சம் போனா 10,000 இருந்து 15,000 கோடி தான். இன்னைக்கு எவ்வளோ? இப்போ ஆண்டுக்கு 50,000 கோடி, 45,000 இருந்து 50,000 கோடி இலக்கு வச்சு ஒரு ஆண்டுக்கு. இது ஓராண்டுக்கு நான் சொல்றது ஓராண்டுக்கு தான். இதுக்கு முன்னாடி ஓராண்டுக்கும் 10,000 இருந்து வெறும் 15,000 கோடி தான் அதிகபட்சமா டாஸ்மார்க்ல சாராயம் விற்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு 45,000 இருந்து 50,000 கோடி வரைக்கும். இது பத்தாம இலக்கு வச்சு சாராயம் விற்குது தமிழ்நாடு அரசு. அப்ப நாட்டுல அவ்வளவு குடிநோயாளிகள் குடிகாரர்கள் உருவாயிருக்கிறாங்க அப்படின்னு தானே பொருள் ஆகுது. ஆகுதா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திரைப்படங்கள். ஒட்டுமொத்தமா திரைப்படத்தை நம்ம எப்படி காரணம்? அதுதான் முக்கியமான காரணம். புரியுதா உங்களுக்கு? ஒரு திரைப்படத்தை பார்க்கும் போது அதில் வருகின்ற கதாநாயகனாக தன்னைத்தானே இமேஜின் பண்ணிக்கிறான். அந்த படத்தை பார்க்குற ஒரு இளைஞன் அவனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனை மாதிரியே ஒரு பொண்ணுகிட்ட போய் சிலுமிஷம் பண்ணணும், சேட்டை பண்ணணும், காதலை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆக இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒன்றாக திரைப்படங்கள் இருக்கும்போது அதன் வழியாக ஒரு சமூகத்தையோ மதத்தையோ இனத்தையோ மொழியையோ இழிவுபடுத்துவது என்பது அனுமதிக்கப்பட முடியாத ஒன்று. படத்துல என்ன குறிப்பிட்டிருக்குங்க? ஏன் நீங்க அந்த படத்தை பார்க்கலையா? பார்த்தேன். முதல்ல பிரச்சனை இருக்குது அதுல. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தேசிய தலைவரையும் நம்முடைய விடுதலைக்காக போராடிய இயக்கத்தையும் நம்முடைய போராளிகளையும் அவர்களுடைய சீருடை சின்னங்கள் எல்லாத்தையுமே இழிவா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய போராளிகளை சமூக விரோதிகள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க. இது எப்படி அனுமதி? அவங்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது? ஏன்னா இந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. இல்ல தமிழ்நாடு என்ன தேவை இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க அந்த குறிப்பிட்ட படம் என்ன படம்? ஜட்டா ஜாத் அப்படிங்கிற ஜாட். சரி, ஏதோ ஒன்று, அது என்னவா வேணும்னாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த படம் அதனுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே கிடையாது, குப்பை. இட்ஸ் அ கார்பேஜ். இத்தனை ஆண்டுகளாக இந்திய சினிமாவில் பல்வேறு மொழிகளில் வெளியான படங்களில் என்ன கதை வந்துச்சோ அதே கதை தான். ஹீரோ வில்லன். ஒரு ஊர்ல ஒரு வில்லன் இருப்பான், அவன் அந்த ஊரையே கட்டுப்படுத்துவான். அந்த ஊர்ல அவன் வச்சது தான் சட்டம். அந்த ஊர்ல போலீஸு அரசியல்வாதிகள் எந்த ஒரு அதிகார மட்டங்களும் உள்ள போக முடியாது. அவங்க தங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியாது. இவர் வச்சதுதான் சட்டமா இருக்கும். திடீர்னு ஹீரோ வருவாரு, வில்லனை அடிச்சு கொண்டுட்டு அந்த ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாத்திடுவாரு. இதானே? இல்ல குறிப்பா இதே கதை தான் இந்த ஜாதி படம். பேர் வந்து முத்துவேல் கரிகாலன் சொல்லியிருந்தாங்க. அது யாருடைய பேர்? ஸ்டாலின் அவர்கள் வந்து இது எடுக்கும்போது இந்த மாதிரி. நீங்க ஸ்டாலினை விடுங்க, முத்துவேல் கரிகாலன் அப்படிங்கிறது யாருடைய பெயர்? கரிகாலன் என்பது யாருடைய தலைவருடைய பெயர்? எங்களுடைய சங்ககால சோழ அரசனோட பெயர். அது மட்டும் இல்லாம எங்களுடைய தேசிய தலைவரின் பெயரும் அதான். அது எப்படி நீங்க துணிஞ்சு முத்துவேல் கரிகாலன் அப்படின்னு பேர் வச்சுட்டு, அவர் வந்து JTF ஜாஃப்னா டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இயக்கத்தை சேர்ந்தவர், ஒரு தீவிரவாத நடவடிக்கைக்காக இங்க வந்தவர், அதை செஞ்சுட்டு இங்கேயே தங்கிட்டாரு.
அதுக்கப்புறம் ஒரு ஊர்ல போய் பல கொலைகளை செஞ்சு அங்கேயே ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டாரு, அவரை ஹீரோ வந்து அடிச்சு போட்டு அந்த ஊர் மக்களை காப்பாத்துறாரு அப்படின்னா நாங்க வந்து சமூக விரோதிகளா, நாங்க என்ன தீவிரவாதிகளான்னு கேட்கிறேன். இல்ல இந்த படம் இருக்கும்போது இந்த படத்தோட கதாநாயகன் வரும்போதே அவருடைய அறிமுக காட்சியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி காவி கொடி பறக்கும். அவரே வந்து சென்னையில இருந்து அயோத்திக்கு போறதுக்கு தான் ட்ரெயின்ல போவாரு. இந்த படத்தோட வில்லன் தன்னுடைய வீட்டுல வணங்குறது வழிபடுறது ராவணன். அவருடைய வீட்டுல பல இடங்கள்ல புலியோட சின்னம் இருக்கும். நீங்க யாரை குறிப்பிடுறீங்க? யாரை குறிப்பிடுறீங்க? வெளிப்படையா தெரியுது யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு. அப்புறம் இது எப்படி சார் எளிமையா கடந்து போக முடியும்? இல்ல இந்த படம் எடுக்கும் போதே இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம், இது வந்து பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இது வந்து ஒரு குப்பை கதை, ஒன்றுத்துக்கும் உருப்படாத கதை. இந்த படம் ஓடாது அப்படின்னு எடுக்கும் போதே இயக்குனருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்ஷியலான விஷயத்தை இதுக்குள்ள வச்சு அதை எதிர்க்கும் போது இந்த படத்துல என்னமோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பார்க்க வருவாங்கல்ல, அதை வச்சு கல்லா கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட அந்த வியாபார வெறிக்காக நம்முடைய மரபையும் நம்முடைய போராளிகளையும் எங்களுடைய விடுதலை போராட்ட இயக்கத்தையும் கொச்சப்படுத்தி இருக்கிறாங்க. அது எப்படி அனுமதிக்க முடியும்? தொடர்ந்து வந்து இப்படி பல படங்கள் வந்து மற்ற சினிமாவில் வந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ எம்புரான் படத்தில் கூட தமிழ் அணையை வந்து இடிக்கிற இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க இல்லை தமிழ் சினிமாவில் இருந்து அங்கே போய் எப்படி கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க. அவங்க இதை பற்றி எதிர்த்து எதுவும் குரல் கொடுக்க மாட்டேங்காங்க. இல்லை இதை பற்றி டேரக்டர் வந்து இப்படி போனீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருந்து யார் போய் அங்கே வேலை செஞ்சிருக்காங்க? இல்லை டெக்னீஷியன் டீம்ல இருந்து அது போயிருப்பாங்கல்ல. சரி, போய் அவங்கள்ட்ட இல்லை அங்கே எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எல்லாம் வந்து போய் வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. அவங்க ஊரில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எங்கே போவாங்க? புரியுதா உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் வந்து இங்கிருந்து பெருவாரியான டெக்னீஷியன்ஸ் அங்கே போய் வேலை செஞ்சு அவங்களுடைய கண்ணில் இதெல்லாம் பட்டாலும் அவங்க சொன்னாலும் அதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ யாரு டெக்னீஷியன் இதையெல்லாம் சொல்றதுக்கு? என்னோட கதைக்குள்ள தலையிடுறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதனால இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஒரு சர்ச்சை தேவைப்பட்டுச்சு, அதுக்காக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேசிய தலைவரையும் நம்முடைய விடுதலை போராட்ட இயக்கத்தையும் அவங்க இப்படிதான் பாக்குறாங்க. அவங்களோட மனநிலையே இப்படிதான் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இப்போ எங்களை இழிவா சித்தரிச்சு நீ ஒரு படம் எடுக்கிறல்ல, அதுக்கு இந்த சென்சார் போர்டு அனுமதி தருது, கரெக்டா? கரெக்ட். அதுக்கு இந்த நாட்டுல கருத்துரிமையும் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இதே கருத்துரிமையும் சென்சார் போர்டோட அனுமதியும் எனக்கு கிடைக்குமா? நான் வந்து எங்களோட உண்மையான வரலாற்றை எடுக்க போறேன். IPKF வந்து எங்க நாட்டுக்கு போய் எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய மக்களையும் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு நான் படம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். எடுத்தால் அந்த படத்திற்கு இந்திய திரைத்துறை வந்து அனுமதி கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. இது ஏன் சார்? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். என்னை இழிவுபடுத்தி என்னை அசிங்கமா நீங்க திட்டுவீங்க, நான் அமைதியா கையை கட்டிட்டு வாங்கிட்டு போயிடணுமா என்ன? அதனால தான் சொல்றோம், இந்த படத்தை ஓட விட மாட்டோம், தடை செய்வோம். எங்களுடைய நியாயங்கள் மக்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு இறுதியான கேள்வி, எனக்கு பார்க்கும்போது அது சிரிப்பு தான் இருந்துச்சு. இந்த ஹீரோ போய் அவங்களை அடிக்கிறாரா? ஆமா, அடிச்சு அவர் இது பண்றாரு. சொல்லும் போதே சிரிப்பா இருக்கு, உங்களுக்கே சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? அதாவது இவரு யார், அவருடைய பேர் என்ன, ஹீரோ பேரு சன்னி தியோல். ஒரே ஒரு முறை அந்த போர்க்காலத்துக்கு வந்து நின்று நம்முடைய வீரர்களோட அந்த வீரத்தை பார்த்துருக்கணும். அப்படியே இவர் இந்த கையில் ஒரு 10 வீரர்கள், இந்த கையில் 10 பேரை பிடிச்சி இழுத்துட்டு போறான். டேய் யாரா நீ எல்லாம்? ஒரு நாள் போர்க்காலத்துக்கு வந்து பார்த்துருப்பியா? ஏன்டா இப்படிலாம் அழிச்சாட்டியம் பண்றீங்க? ஐயோ முடியல, இன்னும் திருந்தல இன்னும் அவன் திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி. இவெல்லாம் திருந்த மாட்டானுங்க இவனுங்கெல்லாம். அப்படியே 10 பேரை அடிச்சு பறக்க விடுறது. வந்து ஒரே ஒரு ஹெவி மெஷின் கன்னை பிடிச்சி 10 ரவுண்டு சுட்டி காட்டு, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் உன்னோட வீரம் என்ன அப்படிங்கிறது. புரியுதா உனக்கு? ரீகாயில் வெலாசிட்டி இருக்கு தெரியுமா? அடிச்சுன்னா பட்டு எகிரிடும், இந்த ஷோல்டர் எகிரிடும். நீ என்ன பண்ணு, அப்படியே பொசிஷனை பிடிச்சி ஒரு 10 ரவுண்டு சுட்டு காட்டு. 50 கேலிபர் ஹெவி மெஷின் கன் இருக்கு. நீங்க அதை பல வீடியோ காட்சிகளில் பார்த்துருக்கலாம். நம்முடைய போராளிகள் வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை இயக்கிறதுக்கே 3 பேர் தேவை. அந்த ஸ்டாண்டை பிடிக்கிறதுக்கு கீழே 2 பேர் தேவை, ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. இந்த படத்துல அந்த பெரியம்மான்னு ஒரு படம் வரும், அதுல பாத்தீங்கன்னா அந்த கன்னு வந்து ஒருத்தர் தான். அப்படிலாம் பண்ண முடியாது, அடிச்சுன்னா பின்னாடி தூக்கிடும். அது அந்த ரீகாயில் வெலாசிட்டியை உன்னால சமாளிக்க முடியுமா? நீ வந்து எங்கள்ல 10 பேர் அடிச்சு இழுத்துட்டு போற, தலையெழுத்துறா இதெல்லாம். ஓகே, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சு நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து